வெளியில் இருக்கக்கூடிய விளக்கினுடைய அந்த அருட்சக்தி உள்ளுக்குள்ளே வந்து புருவ மத்தியத்தில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த ஹீட்டு ட்ராவல் ஆகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் மங்கலாக தெரியும். அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கண்ணே தெரிலனாலும் பரவாயில்ல, கண்ணாடி கீழே எடுத்து போட்டுட்டு உங்களோட ஆக்சஸ் தொடங்க. அப்போ தான் உங்களுடைய கண் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவலுக்கு ஃபோக்கஸ் ஆகும். பவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணாடி போட தேவையில்லை. நீங்கள் அது பயிற்சி பண்ணிக்கிட்டே கண்ணாடி போடாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கண் மிகச் சிறப்பாக மாறிவிடும். ட்ரஸ்ட் மீ. இப்படி ஏகப்பட்ட பேரை கியூர் பண்ணியிருக்கோம் திருப்பூர் சைடு. வேற மெழுகுவர்த்தி வச்சும் பண்ணலாம். அகல் விளக்குல நல்லெண்ணெய் போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. நெய் தீபம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லது. மண்ணெண்ணெயை மட்டும் ஊற்றிடாதீங்க, ரொம்ப கெடுதல். அப்படி பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட், அதனால அதுக்கு பேர் ஆக்சிடென்ட். அது அந்த நேரத்தில் அந்த கிரக மாறுபாடு நடக்கும்போது நீங்கள் பண்ணலனாலும் அந்த வேலையை பண்ண வச்சிடும். நீங்கள் சொல்கிறீங்களே சார் அவ்வளோ தெளிவாக இருந்தேன் சார், ஜஸ்ட் மிஸ், அது ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகும். அது எப்போ மிஸ் ஆகுதுன்னு தெரியாது உங்களுக்கு. சார் ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தூங்கிட்டேன் சார், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் தான் வேலையே செய்யும். அது அப்படி தான் வேலை பார்க்கும். கிளியர்? நெக்ஸ்ட், க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போய்க்குங்க விருப்பப்பட்டா. கண்மூடி விருப்பப்படுறவங்க கண்மூடி பண்ணுங்க, கண்ணை திறந்துட்டு பண்ணணுன்றவங்க கண்ணை திறந்துட்டு பண்ணலாம். நெக்ஸ்ட், விளக்குல என்ன இருக்கிற வரைக்கும் பண்ணுங்கம்மா, தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் ஊற்றிக்கங்க. அளவா பண்ணுங்கம்மா. காலைல ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் அளவா பண்ணுங்க. ரொம்ப பண்ண முடியுது அப்படின்னா அப்புறம் உடலை கடந்த நிலைக்கு போவீங்க, வீட்டில் பயந்துட போகிறாங்க, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வேலை செய்யும் அது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட், வாசின்றத மறந்துருங்க ப்ரோ. வாசின்றது இறுதியான நிலை. எந்த பயிற்சி பண்ணீங்கன்னா அது இறுதியாக நடக்கும். அதை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ அதை பேசாதீங்கன்ற. நீங்கள் வாசின்னு நினைக்கக்கூடிய எதுவுமே வாசி இல்லை, அது வேற, கம்ப்ளீட்டாக வேற. அது பேச முடியாது. வாசியை பேசி புரிய வைக்க முடியாது, வாசியை சொல்லி புரிய வைக்க முடியாது, வாசியை அடையாளமே காட்ட முடியாது. பயிற்சி மட்டும் பண்ணுங்க. சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடணும்னு கூட முயற்சி பண்ணாதீங்க, விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க. நெக்ஸ்ட், குப்புறப்படுத்திட்டு கூட பண்ணலாம், ஆனால் பண்ணிருங்க தயவு செய்து. தெளிவாக அந்த வீடியோவில் பேசியிருக்கேன் ப்ரோ. சேரில் உட்காந்துட்டு பண்ணலாம், பெட்டில் உட்காந்துட்டு பண்ணலாம், படுத்துட்டு கூட பண்ணலாம், ஆனால் தூங்கிடுவீங்க. விழிப்பாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், ஸ்ட்ரெயிட்டாக பண்ணீங்கன்னா சீக்கிரம் எனர்ஜி ரிசீவ் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாக தான் மேக்ஸிமம் இருக்கணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வளைஞ்சிருக்குனாலும் பிரச்சனை இல்லை, பயிற்சி பண்ணுங்க. அது ட்ராவல் பண்ணிக்கும். உங்களுக்கு உங்கள் ஸ்பைனல் கார்டுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணி மேலே வந்துடும், கவலைப்படாதீங்க. வடக்கிலிருந்து தெற்கு, தெற்கிலிருந்து வடக்கு, ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா கிழக்கிலிருந்து மேற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு. எந்த சைடு வேணாலும் உட்காந்து பண்ணலாம். வடக்கிலிருந்து தெற்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட், கால் மாற்றிக்கிங்க ப்ரோ. மறுத்து போகாத கால் எடுத்து மறுபடியும் மேலே போட்டுக்குங்க. எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வரும். கால் மறுத்து போகும், ஃப்ரீ ஆகிட்டு கால் நீட்டிட்டு மறுபடியும் மடித்து வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்குங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட், நீங்கள் 4Dக்கு போயிட்டீங்கன்னாவே நீங்கள் பூமியில் இல்லைன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கணும். அப்படி 4Dக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் மனுஷன் இல்லை. மனுஷன் இல்லாத நிலைக்கு யார் போவா? இறைவனால தான் போக முடியும். வள்ளலார் தான் அதை பண்ணி காமிச்சார் சமீபத்தில். கூட்டம் நிறையா வந்துடுச்சுன்னா டக்குன்னு அங்கே ஒரு கூட்டம் பெரியும், அங்கே ஒரு கூட்டம் பெரியும், அங்கே ஒரு கூட்டம் பெரியும், இங்கே ஒரு கூட்டம் பெரியும். இவர் முன்னாடி கம்மியான ஆளுங்க தான் வருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? காலத்தை கடந்து போய் எல்லா இடத்துலையும் காட்சி கொடுப்பார். எல்லாரும் வள்ளலார் இங்கே இருக்கார் அங்கே இருக்காருன்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. எப்படி பிளான்? இப்படி வள்ளலார் பிளான் சொல்லுங்கள். சோதனைகள் இல்லாமல் சாதனை இல்லையே. அதை அனுபவிச்சு தான் கடந்தாகணும்னு அனுபவிச்சு தானே கடந்தாகணும். அதுக்கு பயப்படணுன்ற அவசியம் இல்லையே ப்ரோ. சோதனைகளாக எடுத்துக்கோங்க. இதை கிராஸ் பண்ணி போகணுன்றத நிர்பந்தமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம், அது நடக்கத்தான் போகுது. புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஏற்றுக்கிட்டிங்கன்னா வலிக்காது. கிளியர்? மகிழ்ச்சி. இப்போ நான் தான் உங்களை கைட் பண்ணுறேன்னு இல்லை, காஞ்சி விஸ்வநாத சாமி தான் கைட் பண்ணுறாருன்னு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய நெட்வொர்க் தம்பி, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே லோக்கல் நெட்வொர்க்கே அவ்வளோ பெருசு இருக்குன்னா அவங்களாம் ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க் எங்கெல்லாம் கனெக்ஷன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சீக்கிரம் ஒரு வேலை நடந்து முடியணும்னா பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள அமிச்சு இந்த ஆன்மாவை கிளென்ஸ் பண்ணிவிடு, க்ளீன் பண்ணிவிடு, இல்லை ஏதாவது பண்ணிவிடு, இந்த ஆன்மாவை வந்து கிளியர் பண்ணிவிடு, இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கும். அப்போ என்னன்னா உங்களுக்கு காலகாலமாக இருந்து வரக்கூடிய குலதெய்வம், உங்களுக்கு வந்து பல ஜென்மமாக இருந்து வரக்கூடிய குருமார்கள், உங்களுக்கு வந்து பல ஜென்மமாக உங்களுக்கு உதவி செய்து வரக்கூடிய குட் ஏஞ்சல்ஸ்,
என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை சரியான நபர்கள்கிட்ட கொண்டு போய் விடும். அப்படித்தான் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இத்தனை வருட காலமாக நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தின் தொடர்பாகத்தான் நீங்கள் என்ன வந்து பார்த்துருக்கீங்களே தவிர மகாவிஷ்ணு உங்களை இழுத்துட்டு வந்து பார்க்க வச்சிட்டாருன்றது பொய். நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியத்தின் தொடர்பை இறைவன் கால்குலேட் பண்ணி, உங்களுடைய குட் ஏஞ்சல்ஸ் கால்குலேட் பண்ணி, இவன் யாருக்கிட்ட போனால் இவனுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லி பார்த்து அனுப்பிச்சுடும். அப்படி தான் வந்திருக்கீங்க. இதை அப்படி தான் பார்க்கணும். கிளியர்? ஆன்மாவை படைக்கலம்மா, ஆன்மா இருக்கு, அவ்வளவுதான். இறைவன் வந்து இங்க படைச்சாருன்னா கல்லை படைச்சாரு, மண்ணை படைச்சாரு, ஆன்மாவை படைக்கல இறைவன். ஆன்மா என்பது படைக்க முடியாதது, அழிக்க முடியாதது, மாற்ற முடியாதது. ஆன்மா இறைவனது தான், இறைவனும் இறைவனோடது தான். இங்க படைத்த பொருள்கள் எல்லாம் இறைவனோடது தான். இங்க இறைவனை தவிர வேற பொருளே இல்லைங்கிறேன். ஆனா நம்ம மட்டும்தான் இங்க இறைவனை தாண்டி ஏதோ பொருள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இறைவனை தாண்டி ஒரு பொருள் இங்கே இல்லை. கிளியர்? அதை கண்டே பிடிக்க முடியாது. நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எனக்கு என் தெளிவிற்கு என் அறிவிற்கு பிராக்டிக்கலா நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு சில சாட்சிகளை ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பேர் உணர்த்துவாங்க. அதை தேவ வாக்கா சத்திய வாக்கா எடுத்துட்டு டிராவல் பண்ணும். பிரபஞ்சம் பேசுதுன்னு நினைச்சுக்கணும். எனக்கு ஒரு சித்தர் வரணும், மகாவிஷ்ணுக்கு வந்த மாதிரியே காஞ்சி விஸ்வநாத சாமின்னு ஒருத்தர் வந்து எனக்கு அப்படி உள்ளுக்குள்ள போகணும் அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்களில் அதை அவைலபிள் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு தெளிவை கற்றுக்கிட்டு அதில் ட்ராவல் பண்ணி போக 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 அதுக்கப்புறம் உங்களுக்கு தகுதி பெற்ற மிக சரியான ஒரு நபர் ஒரு காலகட்டத்தில் உங்கள் முன்னாடி தானாகவே வந்து தோன்றுவார். அது சூட்சமமாகவும் இருக்கலாம், ஸ்தூல ரீதியாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்.